டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாரிய அளவில் சேதமடைந்த ரிதிகம தொடங்கஸ்லந்து பிரதேச மக்களின் இடரை கேட்டறிவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று அங்கு சென்றிருந்தார். பிரதேசத்தில் அனர்த்தம் ஏற்படுவதற்கு வழிவகுத்த விடயங்கள் தொடர்பில் கிராமவாசிகள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தினர். 2016 ஆண்டு வழங்கப்பட்ட காணி இது தனியாருக்கு சொந்தமான காணி. மலையின் உச்சியில் உள்ள காணி வில்லியம் உட்லி என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. 4 குவாரிகளும் மர ஆலைகளும் அமைக்கப்பட்டன. கல்குவாரியின் செயற்பாடுகளை நிறுத்துமாறு 2016 ஆண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கட்டாயமாக மண்சரிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டினோம். அப்போதைய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் தன்னிச்சையாக செயற்பட்டனர். எமது கருத்துக்களை பொருட்படுத்தவில்லை. கல்குவாரியின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக 10 வருடங்களுக்கு முன்னெடுத்தால் மண்சரிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டினோம். 8 வருடங்களில் மண்சரிவு ஏற்பட்டது. அமைச்சர் உள்ளிட்ட 3 இருக்கின்றனர். அது தொடர்பில் நான் பார்லமெண்ட் விவாதத்தின் போது கருத்து தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்தில் அது தொடர்பில் ஆராய்கின்றேன். ஏற்பாட்டாளரிடமும் மேலதிக தகவல்களை பெற்று கிராமத்தை பாதுகாப்பதற்கான விதித்திட்டத்தை முன்னெடுப்போம். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பவுள்ளதாக கூறும் இந்த சுற்றாடல் அழிவு என்னவென தெரியுமா? குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம மற்றும் மாவத்தகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொம்முன்னா மலையில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய சுற்றாடல் அழிவு தொடர்பிலேயே மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இந்த மலையின் கல்குவாரிகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு கடந்த 2016 ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டது. 2016 ஆண்டு நல்லாட்சி காலத்தில் சஜித் பிரேமதாச அமைச்சராக செயற்பட்டார். இங்கு ஏற்படவுள்ள இயற்கை அழிவை தடுத்து நிறுத்துமாறு கோரி அந்த காலப்பகுதியில் பிரதேச மக்களும் சூழலியலாளர்களும் கோரிக்கை விடுத்தனர். கொம்முன்னா மலையின் பல இடங்களில் முன்னெடுக்கப்படும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கிரனைட் சுரங்கத்தினால் 12 கிராமங்கள் குடிநீர் நெருக்கடி எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளதாக காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு இயக்கத்தின் சஜிவ சங்கர பல கடிதங்களில் சுட்டிக்காட்டியிருந்தார். இங்கு இயற்கை அனர்த்தம் ஏற்படவுள்ளதாகவும் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இதேவேளை கொம்முன்னா மலையில் முன்னெடுக்கப்படும் சுற்றுச்சூழல் அழிவால் வடமேல் மாகாணம் மிகப்பெரிய குடிநீர் நெருக்கடி எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளதாக மற்றும் ஒரு சூழலியலாளரான ரவீந்திர காரியவசம் 2017 ஆண்டு சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஆபத்திலுள்ள மக்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலியலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குரல் எழுப்பிய சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவரின் கட்சி உறுப்பினர்களும் அப்போது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினர். 2016 ஆண்டு நெருக்கடியின் அளவை புரிந்து கொள்ள முடியாத சஜித் பிரேமதாசவுக்கு தற்போது இது தொடர்பில் திடீரென என்ன அனுதாபம் ஏற்பட்டுள்ளது?